ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது குபேரனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த குபேரனை பற்றி தான் பார்த்திங்கன்னா நிறைய எல்லாரும் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம நம்பரை தேடி கண்டுபிடிச்சி, சார் அந்த குபேரன் இருக்கிற இடத்த எனக்கு மட்டுமாவது சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க. குபேரன் இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் ஏங்க இந்த மாதிரி வீடியோவில் பேசிட்டு உட்காந்துருக்கேன், கிளாஸ் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைங்க, உங்களுக்கு தெரியும், நீங்கள் அந்த இடத்துலேருந்து தானே வந்திருக்கீங்க, தெரியும் அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு குபேரனை பற்றி என்ன தெரியுமோ அதை நான் ஏற்கனவே பல சேனல்களில் சொல்லிட்டேன். வசந்தன் ஐயா எனக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதுவும் நான் ஏற்கனவே பல சேனல்களில் சொல்லிட்டேன். அப்படி ஒன்று இருந்ததுன்னா நம்ம ஒரு மனிதன் கஷ்டப்படுற நேரத்தில் இந்த குபேரனை பயன்படுத்திருக்கலாம் இல்லையா? அப்படிலாம் பயன்படுத்த முடியாது. நமக்கு என்ன கிடைக்குமோ அது தேவையான நேரத்தில் கிடைக்கும். அது உண்டா இல்லையான்னு தான் இந்த ஜாதகத்தை பார்த்துக்கலாமே தவிர, குபேரனை பார்க்குறதுனாலே உங்களுக்கு எப்போதும் பணம் கிடைச்சிடாது. இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறதுனால என்ன பிரச்சனை இருந்தாலும் கல்யாணம் ஆகிடுமா? ஒரு கோயிலுக்கு போகிறதுனால குழந்தை இல்லாதவங்களாம் குழந்தை பிறந்துடும். அது மாதிரி தான். அது ஒரு கற்பனை, ஒரு நம்பிக்கை, அவ்வளோதான். பொதுவாக இந்த ஜோதிடம் பார்க்குறவங்க கிளைண்ட்ஸ் நமக்கு நிறைய வரணும் அப்படின்னு விரும்புவாங்க. அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, மற்ற ஜோதிடர்களை விட எனக்கு ஏதோ ஒரு தனித்தன்மை இருக்குதுன்னு என்னை காமிச்சிக்கிட்டால் தான் என்னோடய மார்க்கெட் ரேட்டிங் எகிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா, எந்த யூடியூப்பில் அதிக சப்ஸ்கிரைபர் இருக்காங்களோ அவங்களுக்கு போய் ஒரு லட்சக்கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே பணம் கொடுத்து என்னோடய ப்ரோக்ராம் ரெகுலராக பண்ணுங்கள், இவங்கெல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்கன்னு அங்கே சொல்லிடுறது. இந்த மாதிரி அது ஒரு வணிகமாக மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கு மத்தியில் தான் இந்த குபேரன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருங்காலி மாலை, அப்புறம் கடல் சோழி, இதெல்லாம் வியாபார பொருளாக பயன்படுத்தப்படுது. இப்போ நான் குபேரனை பற்றி முதல்ல சொல்கிறேன். குபேரன் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், வெங்கடேச பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர், அதை இன்னை வரைக்கும் வட்டி தான் செலுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கோம். குபேரனுங்கிறது பார்த்திங்கன்னா புராணத்தில் வடிவமைக்கப்பட்ட ஒரு கற்பனை பாத்திரம். அது வழிபடு பொருளாக நம்ம பிற்காலங்களில் உருவாக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த குபேரனை பற்ற புராண கதைகளில் குபேரன்கிட்ட சங்க நிதி, பதும நிதின்னு 2 விதமான நிதிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க நிதினா ஒன்றுக்கு பக்கத்தில் ஒரு 14 சைபர், பதும நிதினா ஒன்றுக்கு பக்கத்தில் ஒரு 32 சைபர், 36 சைபர்னு போட்டுக்கோங்க. இந்த வேல்யூவை வச்சு தான் அவருக்கு இருக்கிறதா நம்ம சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது அவருடைய தோட்டத்தில் நம்ம ஊர் தோட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா நெல், கோதுமை, காய்கறி இதெல்லாம் விளையும். குபேரனுடைய தோட்டத்தில் தங்கமும் வைரமும் வெள்ளியுமாக வரும், நவரத்தினங்களுமாக விளைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கற்பனையாக உருவாக்கப்பட்ட ஒரு கதை, அவ்வளவு தான். இதை பிற்காலங்களில் நம்ம கடவுளாக வழிபட்டு தெரிஞ்சதுனால எல்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் ஒரு இடத்துல இருப்பார், அவரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் போய் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு குபேரனுடைய செல்வம் கிடைச்சிரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் குபேரன் என்னென்ன மாதிரி தன்மை உள்ளவர் அப்படிலாம் சொல்லும்போது, குபேரனுடைய அவருடைய பர்ஸ் இருக்குது இல்லையா, நம்ம பை அப்படின்னு சொல்கிறோம், பணப்பை அப்படின்னு சொல்கிறோம்ல, அது கீரிப்பிள்ளையோட தோலில் உருவாக்கப்பட்ட ஒரு பை அப்படிங்கிறாங்க. இது எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன்னா, குபேரனை கண்டுபிடிச்சா அதில் குபேரனோட சுருக்கு பையை வச்சுக்கிட்டா நமக்கு பணம் சேரும் அப்படிங்கிறாங்க. இது என்ன குபேரனோட சுருக்கு பை அப்படின்னு கேட்டிங்கன்னா, குபேரனுக்கு என்ன ஜோதிடத்தில் கிரகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அங்கே வர முடியும். குபேரனுங்கிறது, இந்திரனுங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன். இந்த சந்திரன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் இடம். மேஷந்தானே முதலிடம் எடுப்போம் காலபுருஷ தத்துவத்தில். அப்போ சந்திரன் 4ஆம் இடம் கடகராசிக்கு உரிய கிரகம். இந்த கடகராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இந்த 3 அடிப்படை தேவைகளை நமக்கு பஞ்சம் இல்லாமல் கொடுக்கணும். அப்போ 4ஆம் இடம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் நல்லா இருக்கான்னு ஒரு பார்க்க வேண்டியிருக்கு. என்ன லக்னம் என்ன ராசியில் பிறந்தாலும் காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் இடம் சந்திரனுக்குரிய இடங்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மனிதர்களுக்கு பஞ்சம் இல்லாமல் பணம் கொடுக்கறதுனால அதை என்ன சொல்கிறோன்னா, அது சந்திரனுடைய இருப்பு, அது குபேரனுடைய இருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறோம். இப்போ எல்லாருக்குமே சந்திரன் கடகராசியில் தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்காது. 12 ராசிகளில் எங்கே வேணாலும் சந்திரன் இருக்கலாம். அப்படிப்பட்ட சந்திரன் எந்த இடத்தில் இருக்குது, எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துப்போம், ஒரு ஜாதகத்தில் சந்திரன், செவ்வாய், சனி இது 3 ஒரு ஜாதகத்தில் சம்மந்தப்படுதுன்னு வச்சுப்போம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சந்திரன், செவ்வாய், சனி இந்த 3 கிரகமும் சேர்ந்தால் என்ன பெயர் வரும் அப்படின்னு எடுக்கணும். அப்போ பெயர் வரும்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா, செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் மணிகண்டன், சுப்பிரமணியன், பாண்டியன் இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் பேர் நம்ம எடுத்துக்கிட்டே போவோம். அப்போ சந்திரனையும் அதோடு நீங்கள் சேர்க்கணும். அப்போ சந்திரன் அதோடு நீங்கள் சேர்த்திங்கன்னா சந்திரனுக்கு என்னென்ன பெயர்கள் இருக்குதுன்னு தெரியும். அமுதான்னு இருக்கும், அப்புறம் பாலன் அப்படின்னு இருக்கும். ஓகே, ஏற்கனவே சுப்பிரமணியன் இருக்குது, இதோட பால அப்படின்னு சேர்த்திங்கன்னா பாலசுப்ரமணியன் அப்படின்னு ஒரு பேர் வந்துடுது. அப்போ பாலசுப்ரமணியன்கிற பேரில் முருகன் எங்கே இருக்காருன்னு பார்த்து அந்த கோயிலை தேடி சென்று வழிபடுவதோ அங்கே உள்ள விஷயங்களை எடுப்பதோ தான்
இது வந்து குபேரன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுனா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இது எல்லாருக்கும் கிடையாது. உண்மையிலேயே அந்த மாதிரி குபேரன்லாம் எங்கேயுமே யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. உங்களோட 2ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 இடத்த பார்த்து தான் உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழியை வந்து நம்ம சொல்ல முடியும். எதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இந்த 3 கிரகங்கள் நம்ம சொன்னோம் இல்லையா, சந்திரன், செவ்வாய், சனி, இந்த கிரகங்களோட அமைவிடம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உலகியல் ஜோதிடத்தில் ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். அது நீங்கள் உலகியல் ஜோதிடத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட மேப் இருக்குது, சென்னையோட மேப் இருக்குது, இந்தியாவோட மேப் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கணும். அந்த இடத்துல எந்த ராசியில் இருக்குது, அதோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய கடவுளை நீங்கள் போய் வழிகட்டுட்டு அங்கேருந்து இப்போ சொன்னோம் இல்லையா, கடைசியாக உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம்னு சொல்லிட்டு, அப்போ உண்ண உணவுங்கிற விஷயத்திலே பார்க்கும்போது சந்திரன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் வந்து நீரை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா. அதனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நீர் எடுத்து வந்து வீட்டில் வச்சுக்கோங்க, வச்சு வழிபடுங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து குபேரனை கண்டுபிடிக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக சொல்லக்கூடியது. இந்த மாதிரி போய் குபேரனை கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஜோதிடர் வந்து 15,000, 20,000, 25,000 இப்படியெல்லாம் வசூல் பண்ணி கூடிய சீக்கிரம் அவங்க குபேரன் ஆகிட்டு வர்றவங்களெல்லாம் ஓட்டாண்டி ஆக்கி விட்டுட்டாங்க. நிறைய பேர் வந்து நம்ம கேட்டால் சொல்ல மாட்டேங்கிற, ஏதோ வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறோங்கிற மாதிரி. நான் அது பொய்ன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அதனால தான் திரும்ப சொல்கிறேன், குபேரனுங்கிறது கிடையாதுங்க. உங்கள் ஜாதகத்தில் 2ஆம் இடம், 11ஆம் இடம் இது ரொம்ப பார்க்கணும், 8ஆம் இடத்தையும் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து இதோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வருவாய் வருங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு நம்பிக்கை தான் குபேரனை பார்க்குறது. அடுத்தது இன்னொரு விஷயம் வரும். சுக்கிரனும் சனியும் ஒரு ஜாதகத்தில் தொடர்பு பெற்ற சேர்க்கை பார்வை பெற்றிருந்தால் கூட அவர்களுக்கு வந்து பண தேவைகளுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. அதாவது அவங்களுக்கு பல கோடி தேவைப்படலாம் கிடையாது. அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு, அவங்களோட நடைமுறை செலவுகளுக்கு பெரிய பாதிப்பு இல்லாமல் பணம் வரும். அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை கோச்சார சனி பார்த்தாலும், அதே போல் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில், நான் போன மாதம் போட்ட அந்த தமிழ் மாத பலன்கள்லேயே சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக எல்லாருக்கும் பணம் வந்துடும். ஏன்னா மீனத்தில் வந்து சுக்கிரனும் சனியும் சேர்ந்து இருக்குங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும்போது அடுத்த 2-3 நாளில் பார்த்திங்கனாலே தெரியுது. தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேரோட அக்கௌண்ட்டில் பணம் போட்டிருக்கு, அதில் எல்லா ராசிக்காரங்களும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறாங்க. சார் இது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சுக்கிரன் சனி சம்மந்தப்பட்டால் ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு பணம் வருங்கிறது தான் கணக்கு. ஏற்கனவே குபேரன் தான் சந்திரனோட அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர்கள் திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ சுக்கிரனும் சனியும் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா குபேரனுடைய சுருக்கு பை. அப்போ இந்த குபேரனுடைய சுருக்கு பையனா குபேரனுக்கு உரிய கலரில் வந்து பையை ரெடி பண்ணிக்கணும், பிங்க் ஆர் ஒயிட். அதுக்கப்புறம் சனிக்கு உரிய நீல நிறத்தில் அதில் கயிறை போட்டு இறுக்கி முடித்து வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குபேரனுடைய சுருக்கு பை வந்துடும், பணம் அப்படியே தங்கும் அப்படிங்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யார் சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு இது வரைக்கும் நான் எந்த வீடியோவும் பார்க்கல. இதை அப்படியே நம்மளுடைய வியூவர்ஸ் பல பேர் கேட்டுட்டு வந்து அப்படியே சார் இதுக்கு பதில் சொல்லுங்கள், இதுக்கு பதில் சொல்லுங்கள், நாங்கள் செய்யலாமான்னு கேட்டாங்க. தாராளமாக செய்யுங்க. முதல்ல சந்திரன்கிற இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா குபேரன் நகர்ந்துட்டு இப்போ சுக்கிரன் சனி ஆகியிருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரன் சனி சேர்க்கை தான் உங்களுக்கு பணம் கொடுக்கும்னு நினச்சிங்கன்னா, எள்ளு இருக்குது இல்லையா நவதானியத்தில், எள்ளுங்கிறது சனியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா. அதாவது சனி கிரகத்துக்கு உரிய பொருள் வந்து நவதானியத்தில் எள்ளு அப்படின்னு எடுக்கிறோம். அதே போல் சுக்கிரனுக்கு வந்து இனிப்பு அப்படின்னு எடுக்கிறோம். அப்போ இந்த சுக்கிரனும் சனியும் சம்மந்தப்பட்டாலே பணம் வரும்னா, இது எதுக்கு அந்த காலத்து பாட்டி மாதிரி விபூதி பை மாதிரி சுருக்கு பையை போட்டு இடுப்பில் வச்சுக்கணும். அப்போ டெய்லி ஒரு எள்ளு உருண்டை சாப்பிட்டாலே உங்களுக்கு பணம் வந்துடும் இல்லையா. அப்போ சுக்கிரனும் சனியும் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. அது உங்களுக்கு பலனளிக்குதோ இல்லையா. சாதாரணமாக எள்ளு உருண்டை ரெகுலராக சாப்பிட்டாலே அந்த இடத்துல சுக்கிரனும் சனியும் வந்துடுறாங்கங்கிறது ஒரு கணக்கு. சாதாரணமாக இந்த குபேரன் அப்படிங்கிறத வச்சு ஆளுக்கால் அவங்கவுங்களால் முடிஞ்ச வரைக்கும் கதை அளந்து பார்த்தாங்க. அதெல்லாம் இல்லை, அதுபடியும் ஒரு நடக்கிறது வந்து தவறு. இது வந்து ஜோதிடர்கள் வந்து மக்களை ஈர்ப்பதற்காக, பணத்தை வசூல் பண்ணுறதுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு சதுரங்க வேட்டை அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குபேரனை பற்றி பேசினவங்களாம் அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள்லேயே குபேரனாகி எப்படியோ ஒதுங்கிட்டாங்க பல பேர் ஜோதிடத்தை விட்டு. அதுக்கப்புறம் சிலர் வந்து குபேரனுங்கிறது வந்து பணத்தை வந்து எடுத்துகிட்டு வரதுக்கான இடம் இல்லைங்க, நம்ம மனசுக்குள்ளார பணத்தை சம்பாதிக்கணுங்கிற வேட்கை வரும் அப்படின்னாங்க. எந்த மனிதனுக்கு நம்ம பணத்தை சம்பாதிக்கக்கூடாதுன்னு வேட்கை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 100% கூட கிடையாது. சாமியாராக போய் உட்கார்றவங்க கூட ட்ரஸ்ட்டு ஓப்பன் பண்ணி கோடி கொடுத்து வசூல் பண்ணணுன்னு தான் பார்க்குறானே தவிர, பணத்தை சம்பாதிக்கணுங்கிற ஆசையும் வேட்கையும் எல்லாருக்கும் இருக்கும். அதை அனுபவிக்கக்கூடியது, வந்து சேரக்கூடியது வந்து அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா தெரியுங்கிறதுனால அப்புறம் அந்த மனநிலைங்கிறதையும் விட்டுட்டு இப்போ யாருமே வர்றதில்லை. இப்போ இடையில கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சுன்னா, இது யார் போட்டிருக்காங்கன்னு தெரியலை, திடீர்னு ஃபோன் பண்ணி சார் குபேரனோட சுருக்கு பை உங்கள்கிட்ட கிடைக்குமான்னு ஒருத்தர் கேட்டார்.
நான் அந்த மாதிரி வியாபாரம்லாம் பண்ணுறது இல்லைங்க. நான் கன்சல்டேஷனை ரொம்ப ரேராக தான் கொடுத்துட்ருக்கேன். இல்லை சார், இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த டீட்டெயிலெலாம் சொன்னார். அதுக்காக இந்த விளக்கத்தை சொல்கிறேன். குபேரனோட இருக்கிற இடம், குபேரனுடைய சுருக்குப்பை, குபேரனோட கோவணம் இதெல்லாம் தேடி போய் உங்களோட காசை அழிச்சிக்கிட்டு நேரத்தை வேஸ்ட்டு பண்ணுறதை விட்டு உழைக்கிறத பாருங்கள். அதுதான் உங்கள் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். ஜாதகம்ங்கிறது ஒரு ஸ்கேன். உங்களுக்கு என்ன நடக்கிறதுங்கிறத ஒரு நல்ல டாக்டர் அந்த ஐடென்டி பண்ணலாம், நல்ல கன்சல்டன்ட் அந்த ஐடியா கொடுப்பாங்க. இதை தவிர இதெல்லாம் வாங்கிக்கோங்க, இதெல்லாம் விற்றுக்கோங்க அப்படின்னாங்கன்னா அது ஜோதிடர்களுக்கு உரிய விஷயம் அல்ல, அது வியாபாரத்தன்மை உள்ளது. இந்த தெளிவு உங்களுக்கு வேணுங்கிறதுனால தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். என்ன நேயர்களே, குபேரனை நம்பி நீங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு ஏமாறலாம் வேணாம். உங்கள் உழைப்பை என்னங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.